நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பலிபீடம் என்கிற ஜீவ வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 4. ஜெனசிஸ் சாப்டர் 13 verse 4. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த பகுதியில் ஆபிராம் எகிப்தை விட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவர் முதல்ல கட்டின பலிபீடத்துக்கு போய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறாரு. அவர் முதல்ல கட்டின பலிபீடத்தை குறித்து ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்கதான் அவர் பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கிற மலைக்கு போய் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறாரு. இந்தபடியா முற்பிதாக்கள் பலிபீடத்தை கட்டின இடத்துல எல்லாமே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த பகுதிகளில் கர்த்தரை தொழுது கொண்டான்னு கொடுத்திருக்கலாம், ஆனா ஸ்பெசிஃபிக்கா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க மாத்திரம் இல்ல, நிறைய இடங்கள்ல பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு ஒரு பேரிட்டிருப்பாங்க. அது கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறதாகவே இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்துல ஈசாக்க பலி கொடுக்க போன இடத்துல ஆண்டவர் தாமே ஒரு ஆட்டுக்குட்டிய பலியாக கொடுக்கிறார் இல்லையா? அங்கதான் முதலாக யெகோவா ஈரே என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும்னு சொல்லப்பட்டிருக்கும். அது கர்த்தருடைய நாமத்தை குறிக்கிறதாகவே இருக்கும். அது மாத்திரம் இல்லாம ஆதியாகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்துல கூட அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். இங்கேயும் அந்த பலிபீடத்துக்கு கர்த்தருக்குரிய ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இன்னும் யாத்ராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்துல மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசின்னு பேரிடுறாரு. அதே போல நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம்ங்கிற பேரிடுறாரு. இப்படியாக பலிபீடம் கட்டப்பட்ட இடத்துல எல்லாமே அதற்கு பேரிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறாங்க. இந்தபடியாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது எதை குறிக்கிறதாக இருக்கு? அவருடைய நாமம் என்னது என்று தேவன் யாரிடத்திலையும் சொல்லல. ஆனா மோசேக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் தாமே தம்முடைய நாமத்தை கூறுவதாக யாத்ராகமம் 34வது அதிகாரத்துல நாம பார்க்கிறோம் இல்லையா? அந்த அதிகாரத்துல 5 மற்றும் 6வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். இந்தபடியாக கர்த்தர் தாமே தம்முடைய நாமத்தை கூறும்போது அவருடைய தன்மைகளையே சொல்லுகிறதாக இருக்கு. அந்தபடியாக இங்க கர்த்தருடைய நாமமாக வெளிப்படுத்தப்பட்டதும் சரி, பலிபீடத்துல பேராக இடப்பட்டதும் சரி, கர்த்தருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு, அவருடைய சுபாவத்தை காண்பிக்கிறதாக இருக்கு. அந்தபடியாக பலிபீடத்துல தேவனுக்கு பலிகளை செலுத்தி அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார்னு சொல்லி யாத்ராகமம் 29வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி அங்க அவர் வெளிப்படுத்துவது அவருடைய தன்மையாக அவருடைய சுபாவமாக இருக்கு. அதன் மூலமாகவே அவருடைய மகிமையை நாம உணர்ந்து கொள்கிறோம். இந்தபடியாக அந்த நாட்கள்ல அவருடைய பலிபீடத்துல அவருடைய தன்மையை உணர்ந்து கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறாங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்னும் பலிபீடத்துல தம்மை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அதன் மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்திய சுபாவம் என்ன? நம் மீது கொண்ட அன்பு. அந்த அன்பு நிபந்தனையற்றது, அளவில்லாத, நம்ம எல்லாரையும் அவரிடத்துல ஈர்த்ததாக இருக்கு. இப்படிப்பட்ட தன்மையை அவர் சிலுவை என்னும் பலிபீடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த அன்பின் நிமித்தமே நாம் அவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படியாக தேவன் தம்முடைய சுபாவத்தை அவரை தொழுது கொள்ளும் பலிபீடத்துல வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அதே போலதான் இந்த நாட்கள்லயும் நாம தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்துல அவருக்கு உகந்த பலிகளை செலுத்தி அவரை முழு இருதயத்தோடும் தேடும் போது அவர்தாமே தம்முடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அந்த அன்பை நாம உணர்ந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி பலிபீடத்துல தேவனுடைய தன்மையை அறிந்து கொள்கிற ஒரு பரஸ்பரமான ஒரு நிகழ்வு ஏற்படுது. நாம முழு இதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து பலிகளை செலுத்தும் போது அவர் தாமே தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய அன்பை உணர செய்கிறாரு. இப்படியாக தேவனுடைய தன்மையை நாம பலிபீடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த பலிபீடத்துல எவ்வளவு உண்மையாக நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த நாட்கள்ல நாம ஒவ்வொருவருமே ஜெப வேளைகள் அவரை நோக்கி பார்க்கிறோம். நம்ம முழு இருதயத்தையும் அவரிடத்துல செலுத்தி இருதயமாகிய பலிபீடத்திலிருந்து அவருக்கு உகந்த பலிகளை செலுத்துறோமா? அதை நிதானிச்சு பார்க்கணும். அந்தபடியாக
பலியாக நாம் செலுத்தும் போது அவர் தாமே தம்முடைய தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்துவாரு. அதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது அவரிடத்துல அதிகமாக ஐக்கியப்படுறோம். அப்படியாக பலிபீடத்துல தேவனுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்ளும் போது அவரை அறிகிற அறிவுல மேம்படுகிறோம். இந்தபடியாக பலிபீடத்துல அவரை அறிகிற அறிவுல வளருவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கர்த்தரை அறிகிற அறிவுல வளருவதற்கு அவருடைய பலிபீடத்துல முழுமனதோடு அவரை தொழுது கொள்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய பலிபீடத்தில் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வது என்பது உம்மை அறிந்து கொண்டு உம்மை அறிகிற அறிவில் வளருவதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக பூர்வ நாட்கள்ல முற்பிதாக்கள் பலிபீடத்தில் உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டது போல இந்த நாட்கள்ல இருதயமாகிய பலிபீடத்திலிருந்து உமக்குகந்த பலிகளை செலுத்தி உம்மை நோக்கி பார்க்கும்போது தேவரை தம்மை வெளிப்படுத்தி உம்மை அறிகிற அறிவில் எங்களை மேம்பட செய்யணும் தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடியாக உம்மோடு ஐக்கியப்பட்டு உம்மில் வளர்கிறவர்களாக உம்மை பற்றி பிடித்துக் கொள்பவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறின தகப்பனே. அப்படியான அனுபவங்களை பலிபீடத்துல தேவரீர் எங்களுக்கு தந்தரலுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.